வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, பரோட்டா சாப்பிடும் பிரியர்களுக்கு இந்த செய்தியை கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. யமனாக மாறிய பரோட்டா சாப்பிடும்போது தொண்டையில் சிக்கியதால் கட்டிட தொழிலாளி துடிதுடித்து மரணம் அடைந்து போன செய்தி அந்த பகுதியில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே கட்டிட தொழிலாளி ஒருவர் சாப்பிடும் போது பரோட்டா தொண்டையில் சிக்கியதால் பரிதாபமாக உயிரிழந்து போனார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தமிழ்நாட்டில் இப்போது மீண்டும் வெப்பம் உச்சம் தொட்டுவிட்டது. இந்த அதிக வெப்பம் தாங்க முடியாமல் ஆங்காங்கே உயிரிழப்பு சம்பவங்கள் கூட பதிவாகி வருகிறது. இதனால் பொதுமக்கள் மதிய நேரங்களில் வெளியே வர வேண்டாம் எச்சரிக்கும் அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, என்ன என்றால் கன்னியாகுமரி சாப்பிடும் போதே ஒருவர் உயிரிழந்தது சாக்காயிருக்கிறாங்க. இப்படி கூட ஒரு சாவு வருமா என்று நினைக்கும் அளவுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே ஒரு பகிர் சம்பவம் அரங்கேறியுள்ளது. அங்கு மார்த்தாண்டம் அருகே கட்டிட தொழிலாளி ஒருவர் ஆசையாக வாங்கிய பரோட்டாவை சாப்பிட்டுள்ளார். அப்போது அந்த பரோட்டா எதிர்பாராத வகையில் தொண்டையில் சிக்கிய நிலையில அந்த கட்டிட தொழிலாளி துடிதுடித்து உயிரிழந்து போயிருக்காரு. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அடுத்தடுத்துள்ள காஞ்சிக்கொரோடு என்ற இடத்தில்தான் இந்த சம்பவம் நடந்துள்ளது. அங்கு பாண்டவரிலேயே சேர்ந்த சனந்தன் 40 வயதான இவர் கட்டுமான தொழிலாக இருந்து வந்துள்ளார். இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கிறது. இருப்பினும் கருத்து வேறுபாடு காரணமாக இவரது மனைவி மகனுடன் தனியாகத்தான் சென்றிருக்காரு. இதனால் சனந்தன் தனியாகவே வாழ்ந்து வந்திருக்கிறார். சனந்தன் தனது அம்மா மேரிபாயுடன் வசித்து வந்துள்ளார். இதற்கிடையே புதன்கிழமை இரவு உணவாக இவர் அருகே உள்ள கடையில் இருந்து பரோட்டா வாங்கி வந்திருக்கார். புரோட்டா பார்சலை வாங்கி வந்த சனந்தன் வீட்டில் வைத்து அதை சாப்பிட தொடங்குகிறார். அவர் புரோட்டா சாப்பிட தொடங்கிய கொஞ்ச நேரத்திலேயே பரோட்டா தொண்டையில சிக்கியிருக்கு. இதனால் அவருக்கு விக்கலும் ஏற்பட்டுள்ளது. விக்கல் ஏற்பட்டதை தொடர்ந்து தாயார் மேரிபாயிடம் தண்ணீர் வாங்கி குடித்திருக்கிறார். இருப்பினும் சில நிமிடங்கள் சனந்தன் அதே இடத்தில் சுருண்டு விழுந்து அங்கே மயக்கம் நிலைக்கு சென்று அடைந்திருக்கிறார். இதை பார்த்த தாயார் மேரிபாய் அலறிய நிலையில் உடனடியாக அருகில் இருந்த உறவினர்கள் அங்கு வந்திருக்காங்க. அங்கு சனந்தன் சுருண்டு விழுந்து மயங்கிய நிலையில் இருப்பதை பார்த்து உடனடியாக சந்தனை குளித்துறை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்காங்க. அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சனந்தன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என்று தெரிவித்திருக்காங்க. இந்த விவகாரம் குறித்து மேரிபாய் அளித்த புகாரின் அடிப்படையில் மாரத்தண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வராங்க. ஆசையாக வாங்கிய பரோட்டா இவருக்கு யமனாக மாறியது என்று பகிர் சம்பவம் அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.